ஹலோ டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோவில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரவுண்டு 3 எல்லாருமே அப்போர்ட் மூமெண்ட் கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நிறைய பேருக்கு நல்ல நல்ல காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. இப்போ இந்த காலேஜஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிற கம்ப்ளீட் அனாலிசிஸ் ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 டோட்டலாக போட்டு ஒரு ஜெயிண்ட் அனாலிசிஸ் பண்ணோம். இந்த அனாலிசிஸில் சில கசப்பான உண்மைகள் என்ன அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பப்ளிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன நடந்திருக்கு அப்படின்னா 100% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குங்கிறது ஒரு குட் நியூஸ். போன வருஷத்தை கம்பேர் பண்ணையில் இந்த வருஷம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு பை த கேம்பஸ் 100% ஃபில் பண்ண கல்லூரியுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. மொத்தம் 39 கல்லூரிகள். போன வருஷம் 29 கல்லூரிகள் இருந்தது, இந்த வருஷம் 39 கல்லூரிகளில் மாறி இருக்கு. 10 கல்லூரிகள் அதிகமாக வந்திருக்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம். இது ஒரு குட் நியூஸ். ஸோ இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த 100% வரணும் அப்படிங்கிறதுக்காக இதில் போட்டி போட்ட கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 கல்லூரிகள் தனியார் பொறியியல் கல்லூரிகள், மீதமுள்ள 22 கல்லூரிகள் கவர்மெண்ட் கல்லூரிகள். இப்போ அரசு கல்லூரிகள் அல்லது அரசு கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகள் சொல்லக்கூடிய கல்லூரிகளில் 100% சீட்டுங்கிறது 100% ஜென்யூன். ஏன்னா பசங்க விருப்பப்பட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 17 கல்லூரிகளில் 100% சீட் ஃபில் பண்ணது அப்படிங்கிறது 100% ஜென்யூனா அப்படின்னா கட்டாயமாக அந்த இடத்துல தான் கசப்பான சில உண்மைகள் நடந்திருக்கு. அது என்ன கசப்பான உண்மைகள் அப்படின்னு கேட்டால், இந்த 100% ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கல்லூரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த எம்பிபிஎஸ் போகிற மாணவர்கள் இல்லை ஹையர் கட் ஆஃப் த ஜேஇ போன மாணவர்களை உள்ளே கொண்டு போட்டு அவங்க கல்லூரிகள் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே அப்ளிகேஷன் போடுவாங்களாமா, அவங்களே சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்களாமா, அவங்களே காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாமா, இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்து நாங்கள் இவ்வளோ சீட் வந்துட்டோம்னு சொல்லுவாங்களாமா. இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை. ரெண்டாவது, எந்த வருஷமும் இல்லாத ரவுண்டு 3 இந்த வருஷம் இன்னொரு விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, சில கல்லூரிகள் இந்த பட்டியலை நம்ம பார்க்கும்போது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், எப்படி இந்த கல்லூரிகள் திடீர்னு 100% வந்தது, அவங்க 100% வர்ற அளவுக்கு விரும்பி மக்கள் போனாங்களா அப்படின்னு சில ஆய்வுகளை இன்னும் ரொம்ப ஆழமாக பார்க்கும்பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, இது எப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு 100% பண்ணணும்னு நினைச்சாங்களோ, அதே மாதிரி ரவுண்டு 3ல எனக்கு எவ்வளோலாம் வேக்கண்ட் இருக்குதோ அந்த வேக்கண்ட் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ 100% நான் வந்துடுவேன் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறது, இந்த ஆர்ட்ஸுக்கு போகிற பையன், கொஞ்சம் கம்மியான கட்டாக இருக்கிற பையன், இவங்க அப்ளிகேஷன் எடுத்து உள்ளே போட்டோன்னு வைங்களேன், இந்த அப்ளிகேஷன்லாம் இவங்களே போடுவாங்களாமா, இவங்களே யூசர் பாஸ்வேர்ட்லாம் பண்ணிக்குவாங்களாமா, இவங்களே சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்களாமா, இவங்களே எடுத்துட்டு ஏக கல்லூரி 100% வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களாமா. ஏன் அப்படின்னா, இந்த 100% வரணுங்கிற இந்த ரேட் ரேஸ், இந்த போட்டியில் எல்லா கல்லூரிகளும் முன்னோக்கி நிற்கிறாங்க. காரணம், நான் சூப்பராக ஃபில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் வர பெற்றோர்களுக்கு போய் சொல்லணும். சொல்லும்போது என்ன நினைப்பீங்க, 100% ஃபில் ஆகிருக்குப்பா, இதெல்லாம் சூப்பர் கல்லூரியில் நினச்சி என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் அந்த கல்லூரி நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் அது நல்ல விஷயம். அதுக்கு தகுந்தா போல் அந்த கல்லூரி உண்மையிலேயே தரமுள்ள கல்லூரியாக மாற்றப்படுதா, மாறுறாங்களா, அங்கே பிளேஸ்மெண்ட் கிடைக்குதா, நல்ல ஆசிரியர் இருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து யோசிக்கும் போது பயங்கரமான ஒரு அனலிட்டிக்ஸ் கிடைச்சது. இது என்ன அனலிட்டிக்ஸ், எந்த கல்லூரிகள் 100% பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யாரெல்லாம் 90% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் 80%, 70%, 50%, 60% மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பார்த்தோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 30% கீழே கல்லூரிகள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கணக்கெடுத்து பார்க்கும்போது 81 கல்லூரிகள் 30% கீழ் சீட் ஃபில் ஆயிருக்குங்கிற ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைச்சது. இதையே இதை சொல்கிறோம் அப்படின்னா, 30% கீழாக ஒரு கல்லூரி அட்மிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து இதே மாதிரி அந்த கல்லூரி 3 வருஷம் 30% கீழே கொடுத்துட்டாங்கன்னா அந்த கல்லூரி கண்டினியூஸாக அப்ளிகேஷன் கிடைக்காம கல்லூரியை ரன் பண்ண முடியாமல் போயிடும். இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, 3 கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேரலை அப்படிங்கக்கூடிய விஷயமும் நடந்தது. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் இதில் தெரிஞ்சுக்கணும். இந்த அனலிட்டிக்ஸ் நான் 2 விதமாக பண்ணியிருக்கிறேன். ஒன்று, பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்டு, அதாவது 100% சீட் ஃபில் ஆகிருக்கிறது, தாங்கிட்ட கொடுக்கப்பட்ட சீட்டில் எத்தனை சீட்டை அவங்க ஃபில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டில் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில் பண்ணி ஒரு அனலிட்டிக்ஸ் எடுத்தோம். அப்புறம் இந்த அனலிட்டிக்ஸ் சரியானதா அப்படின்னு செக் பண்ணும்போது இன்னொரு அனலிட்டிக்ஸ் எடுத்தோம். அது என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு பண்ணி இன்னொரு அனலிட்டிக்ஸ் எடுத்தோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்லூரி எவ்வளோ சீட் அவங்ககிட்ட இருக்குது, அந்த மொத்த சீட் கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் 2160 சீட். உதாரணத்துக்கு கிருஷ்ணா கல்லூரின்ற கல்லூரியில் 2160 சீட் இருந்த அந்த கல்லூரியில் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2161 சீட்டுமே ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ 2161 சீட்டுக்கு 2100 இது ஒரு நல்ல விஷயம் தான். இன்னும் சில இடங்கள் நம்ம என்ன பார்த்தோம்னா வெறும் 27 சீட் மட்டும் இருந்தது. உதாரணத்துக்கு இங்கே பார்க்கலாம்,
வெறும் 29 சீட் இருக்கு. சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல்ல 29 சீட் இருக்கு. இந்த 29க்கு 29 போட்டாங்க, இவங்களும் 100%ங்க. இன்னொரு மாடல் எடுத்துக்கலாம். 516 சீட்டுக்கு 516 போட்டு 100%ங்க. இப்போ சிவசுப்ரமணியன் காலேஜ். இப்போ 516க்கு 516 போட்டதும் ஒன்றா, 27க்கு 29, 29க்கு 29 போட்டது ஒன்றா, 2162 2162 அப்படிங்கிறத எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறது? இப்போ எல்லா நம்பரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நம்பர் இருந்தால் இந்த ஆவரேஜ் எடுத்து 100% சீட் ஃபில்ட் அப்படின்னு போகிறது கரெக்டாக இருக்கும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு கல்லூரியும் 2000 சீட்டு போட்டவங்க பெரிய ஆளா, வெறும் 29 சீட் போட்டவங்க பெரிய ஆளாங்கிற ஒரு பாயிண்ட் வர வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி அனலிட்டிக்ஸ் எடுத்தோம். இந்த 2 விதமான அனலிட்டிக்ஸ் அப்புறம் இன்னும் சில முக்கியமான உள்நோக்கி சில அனலிட்டிக்ஸ் எடுக்கும்போது தான் புதுசாக சில கல்லூரிகள் இந்த பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணது கரெக்ட் தானா? இதில் ஏஜென்சிஸ் ஏதாவது விளையாடிருக்காங்களா? என்ன நடந்திருக்கு? நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு ஃபுல் டீட்டெயிலோட 3 வீடியோ தரேன். இந்த 3 வீடியோ உங்களுக்கும் ஐ ஓப்பனிங்காக இருக்கும். இப்போ சப்ளிமெண்ட்ரியில் போகிறவங்க உங்கள் சாய்ஸை எப்படி போட்டு மீதமுள்ள சீட்ஸை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கலாம், நல்ல கல்லூரி எடுத்துக்கலாம், அவங்களுக்கு ஒரு இன்புட்டாக கிடைக்கும். அடுத்த வருஷம் சேரணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக +2 மாணவர்களுக்கு போய் சேரணும். ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி எல்லா கல்லூரிகளும் உண்மையிலே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நிறைய கல்லூரிகள் வந்து இந்த ரேட் ரேஸில் வரணும்னு நினைக்கிறாங்க தவிர உண்மையான குவாலிட்டி டெலிவரி பண்ணுறாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும் இதயத்திலும். பை. See you.